Hi guys, welcome back to the Real Cricket Fun YouTube channel. So இன்னைக்கோட வீடியோல இந்தியா vs USA மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பட் பிஃபோர் வி கெட் இன்டு தட், இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கிரிக்கெட் பத்தின டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா ஸ்கிரீன்ல தெரிய இன்ஸ்டாகிராம் ஐடியில என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் ஆஃப் வித் டாஸ் டிசிஷன் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரிவியூவில் சொன்னோம்னா, டாஸ் ஜெயிக்கிற டீம் வந்து சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி யூஎஸ்ஏ டாஸை வின் பண்ணி பவுலிங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட் பிளேயிங் லெவன் நம்ம சொன்னதுக்கும் இவங்க எடுத்த பிளேயிங் லெவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சேஞ்ச் தான். அதாவது ஹர்ஷித் ராணா இந்த மொத்த டோர்னமெண்ட்லேருந்து ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு இன்ஃபோ நேற்று தான் நமக்கு வந்துச்சு. ஸோ நான் நேற்று ப்ரிவ்யூ எடுக்கும்போது அந்த இன்ஃபோ எனக்கு தெரியாது. அண்ட் மோர் ஓவர் இன்னைக்கு மேட்சுக்கு ஹர்ஷித் ராணா வந்து ஸ்குவாட்ல இருந்து வெளியே போயிட்டனால சிராஜை வந்து அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்திருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் விஷயம். அண்ட் அப்படியே சிராஜ் எடுத்தாலுமே அவர் எப்படி பிளேயிங் லெவனுக்குள்ள வந்தாரு அப்படின்னா, பும்ரா அன்வெல் அப்படின்ற காரணத்தினால அவருக்கு ஏதோ ஒரு சின்ன இல்னஸ் இருக்கு அப்படின்றனால சிராஜ் டைரக்டா வாக்கின் பண்ணிட்டாரு. ஸோ 24 ஹவர்ஸ் முன்னாடி வரைக்கும் சிராஜ் வந்து ஸ்குவாட்லேயே கிடையாது. பட் இப்போ சிராஜ் வந்து டைரக்டா வாக்கின் பண்ணி 11 வந்தாரு. மிச்சபடி நம்ம ப்ரிவியூல சொன்ன அதே 11 தான் இங்க அவங்க விளையாண்டாங்க. நெக்ஸ்ட் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட வந்தப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இங்க ஆவரேஜ் வினிங் ஸ்கோர் என்ன சொன்னோம்னா ஒரு 210க்கு மேல இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா பிச் எல்லாம் ரோல் பண்ணி ரொம்ப ஃபிளாட் ட்ராக்கா தான் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஸ்டில் வெல் கம்மிங் இன் டு பேட் ஓப்பனர்ஸ் நம்ம சொன்ன மாதிரியே அபிஷேக்கும் இஷானும் ஓப்பன் பண்ணாங்க. பட் அகெயின் த ப்ராப்ளம் ஆஃப் அபிஷேக் சர்மா ஒரு ஃபர்ஸ்ட் பால் டக்கு. இந்த ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்குற அந்த டிஃபெண்டிங்கா இருக்கிற அந்த ஒரு டேக் லைன்ல ஒரு மேட்ச் அவர் இப்போ லாஸ்ட் 6 இன்னிங்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாக்கு 3 இன்னிங்ஸ்ல ஒரு 84, ஒரு 68, ஒரு 30. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 இன்னிங்ஸ்ல 3 ஃபர்ஸ்ட் பால் டக் எடுத்திருக்காரு. பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு மேட்ச் டக் ஆயிட்டு அடுத்த மேட்ச் 100 அடிச்சாலுமே நீங்க கன்சிக்யூட்டிவா அடுத்தடுத்த மேட்ச் நீங்க டக் ஆயிட்டு தான் இருக்கீங்க. அது ஃபர்ஸ்ட் பால் டக் அப்படிங்கும்போது எப்படி இருக்குன்னா, அவர் வந்து பிளைண்ட்ஸ் லாக் பண்றாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இதை நான் வந்து ஒரு கன்சர்னா இங்க சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ ஒரு 1.5 வருஷமா பாக்குறோம், அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் கண்டிப்பா இது ஒரு ப்ராப்ளமா வரும். அது வந்து டோர்னமெண்ட் மூவ் ஆகும் போதோ இல்ல ஃபியூச்சர்ல நீங்க வந்து இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் மேபி சீரீஸ் தான் இது வரைக்கும் அபிஷேக் சர்மா விளையாண்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் அவர் நல்லா பண்ணிருக்காரு. பட் ஒரு டோர்னமெண்ட் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அந்த அடாப்டபிலிட்டி வேணும். அவர்கிட்ட சுத்தமா அந்த அடாப்டபிலிட்டி இல்லை. நான் வந்து இப்ப நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு தப்புன்னு தெரியலாம். பட் என்னோட பாயிண்ட்ல நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அபிஷேக் சர்மா கிட்ட அந்த அடாப்டபிலிட்டி இல்லை. வரேன், பேட்டை சுத்துறேன், ரன் வந்துச்சுன்னா ரன், இல்லைன்னா அவுட் ஆயிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்றது அவரோட ஒரு விஷயமா இருக்கு. நெக்ஸ்ட் இஷான் கிஷான் ஒரு 20 ரன் அடிச்சாரு. அன்பார்ச்சுனேட்லி அவர் ஒரு நல்லா பண்ணிருக்கணும். பட் ஸ்டில் அவரால் பண்ண முடியல. நெக்ஸ்ட் 3, 4, 5 யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திலக் வந்து ஒரு 25 ரன் அடிச்சாரு. அதுவும் ஓகே தான். சூர்யா ஒரு கேப்டன்ஸ் நாக். உண்மையிலே அவரோட இன்னிங்ஸ் மட்டும் இங்க இல்ல அப்படின்னா இந்த 161 for 9 அதான் இந்தியா அடிச்சாங்க 20 ஓவர்ஸ்ல. அதுவே அடிச்சிருக்க முடியாது. மிச்சபடி எல்லா பேட்டர்ஸ்மே எனக்கு ஃபெயில் தான். 5ல வந்து டூபே வந்தாரு, அவர் ஒரு ஃபர்ஸ்ட் பால் டக்கு. 6ல ரிங்கு வந்தாரு, அவர் ஒரு 6 ரன் தான் அடிச்சாரு. 7ல பாண்டியா, அவரால் பெருசா ரன் அடிக்க முடியல. 8ல ஒரு லேட் கேமியோ ஃப்ரம் அக்சர் பட்டேல் ஒரு 14 ரன் வந்துச்சு. பட் ஸ்டில் சூரியகுமார் யாதவ் தான் ஒரு 49 பாலுக்கு 84 ரன்ஸ் அடிச்சு இந்த இன்னிங்ஸ் அப்படியே எடுத்துட்டு போனாரு. ஸோ உண்மையிலேயே சூரியகுமார் யாதவுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நம்ம இங்கே அப்ரிசியேஷன் சொல்லலாம். ஸோ வைல் கம்மிங் இன் டு போல் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் சிராஜ் வந்து ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் அப்படியே பவர் பிளேல 6 ஓவர் அவங்க 2 பேருமே சேர்ந்து போட்டாங்க. ஓவரால் ஹர்ஷ்தீப்பும் சிராஜும் நல்லாவே போட்டாங்க. சிராஜ் வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்து 29 ரன் கொடுத்தாரு அவரோட 4 ஓவர்ஸ்ல. அண்ட் ஹர்ஷ்தீப் ரொம்ப எக்கனாமிக்கலா 2 for 18 in his 4 ஓவர்ஸ் அவர் நல்லா போட்டாரு. மிடில் ஓவர்ஸ்ல 8 ஓவர் பிட்வீன் அக்சர் அண்ட் வருண் சக்கரவர்த்தி 2 பேருமே 24 ரன்ஸ் ஈச் அண்ட் பிக்கிங் 2 wickets ஃபார் அக்சர் அண்ட் 1 wicket ஃபார் வருண் சக்கரவர்த்தி. ஸோ பவுலிங் ரொம்ப டைட்டாவே இருந்துச்சு பார்ரிங் ஹர்திக் பாண்டியா. இப்போ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் போன மேட்ச் நான் என்ன சொன்னேன்னா, போன ப்ரிவியூல என்ன சொன்னேன்னா ஹர்திக் பாண்டியான்னு சொன்னேன். ஏன்னா அந்த பேலன்ஸ் இருக்கும் பேட்டுக்கும் பாலுக்கும் அப்படின்னு சொல்லும்போது பேட்ல அவர் அடிக்கலன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா பால்ல அவர் ஏன் விக்கெட் எடுக்கல அப்படின்றத நான் கண்டிப்பா இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். என்னன்னா, இப்ப பாண்டியா எந்த மாதிரி ஒரு பவுலர்னா, ஒரு பவர் பிளேல 2 ஓவர் அந்த இனிஷியல் ஸ்விங் மூவ்மெண்ட்டை யூஸ் பண்ற பவுலர். ஓகேவா? பட் இப்ப சிராஜ் உள்ள வந்ததுனால சிராஜ பவர் பிளேல நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க. இப்ப பாண்டியா எப்ப உள்ள வராரு, அவரோட என்ட்ரியே 11th ஓவர்ல தான் உள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஓவரே போடுறாரு. புரியுதா? சோ அப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட் அதாவது அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல அவர் 2 ஓவர், லாஸ்ட் 10 ஓவர்ஸ்ல 1 ஓவரோ இல்ல 2 ஓவரோ தேவைப்பட்ட அக்கார்டிங் டு தி சிச்சுவேஷன் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் தான். பட் இனிஷியலா அவர் போடுற அந்த 2 ஓவர் இன்சைட் தட் பவர் பிளே தான் அவர் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கும். பட் அவர் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல பவுலிங்கே போடலங்கும் போது அவர் 4 ஓவர் போட்டு 34 ரன் கொடுத்தாரு. இந்த பவுலிங் லைன் அப்லேயே அவர் தான் மோசமா போட்டாரு, விக்கெட் எடுக்கல அப்படின்னு நம்மளால அவரை கொண்டு போய் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. இப்ப எனக்கு பாண்டியா பிடிக்கும் பிடிக்காதுன்றக்காக நான் அதை பத்தி பேசல. பிகாஸ் இப்ப நீங்க இதே பவர் பிளேல போட்டிருந்தீங்கன்னா இந்த சிராஜுக்கு விழுந்த அந்த 1-2 விக்கெட் கண்டிப்பா பாண்டியாக்கு விழுந்திருக்கும். பட் இப்ப ஒரு பும்ரா ஹர்ஷ்தீப் பாண்டியான்னு இருக்கும்போது பும்ரா ஃபுல்லா டெத்துக்கு வச்சுட்டு ஹர்ஷ்தீப் 2 ஓவர் இல்ல 3 ஓவர் பவர் பிளேல யூஸ் பண்ணிட்டு பும்ரா ஒரு ஓவர் பவர் பிளேல யூஸ் பண்ணிட்டு பாண்டியா 2 ஓவர் பவர் பிளேல யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் தியரியா இருந்திருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
சிராஜ் இல்ல அப்படிங்கும்போது, சாரி பும்ரா இல்ல அப்படிங்கும்போது, நீங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, பாண்டியா 2 ஓவர் யூஸ் பண்ணிட்டு, ஹர்ஷ்தீப் 2 ஓவர் யூஸ் பண்ணிட்டு, சிராஜ் 2 ஓவர் யூஸ் பண்ணிருக்கலாம். பட் 3 ஓவர் ஹர்ஷ்தீப்பும், சிராஜும் போட்டனால என்ன ஆயிருச்சுன்னா, பாண்டியா வந்து போடவே இல்ல பவர் பிளேல. அப்ப லேட்டர் ஆன் 10 ஓவருக்கு அப்புறம் வந்து பவுலிங் போடும்போது, கண்டிப்பா டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல ஒரு ரன் அதிகமா குடுத்துட்டாரு அப்படின்றனால அந்த பிளே டு வாட்ச் அவுட் ஃபார் நடக்கல. நெக்ஸ்ட் யுஎஸ்ஏ வந்து ஆக்சுவல் ரொம்ப நல்லாவே பவுலிங் அண்ட் பேட்டிங் ஓவராலா எனக்கு தெரிஞ்சு நம்ம சொன்னோம் 90-10 எட்ஜ் கொடுத்தோம் இந்தியாவுக்கு. அந்த மாதிரி இல்லாம உண்மையிலே யூஎஸ்ஏ டிட் வெரி பிரில்லியன்ட் ஜாப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஓவராலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட மேட்சே தோத்துருவாங்களோ இந்தியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உண்மையிலே யூஎஸ்ஏ டிட் வெரி குட் ஜாப். கிட்டத்தட்ட அவங்க அந்த சூரியகுமாரோட இன்னிங்ஸ் மட்டும் இல்ல, பவுலிங் இவ்வளவு நல்லா போடல அப்படின்னா மேபி இந்தியா அந்த மேட்சை தோத்துருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இதுல இருந்து நம்ம என்ன லேர்னிங்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட்ல கண்டிப்பா நம்ம போன ஃபோர்த் மேட்ச் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஃபோர்த் T20 ப்ரிவ்யூ நம்ம சேனல்ல இருக்கு. அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். அப்பயே நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அபிஷேக் சர்மா இந்த அனைத்து பேட்ஸ்மேனுமே நீங்க ஒரே பவர் ஹிட்டரா வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு இடத்துல போய் ஒரு ப்ராப்ளமா நிற்கும். அது எது எப்போ அப்படின்றத நீங்களே பாப்பீங்கன்னு சொன்னா அது ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே தெரிஞ்சிருச்சு. யாராச்சும் ஒருத்தராவது அந்த ஆங்கர் பண்ணி விளையாடுற அந்த இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய ஒரு பேட்டர் நமக்கு தேவை. பட் அப்படி இல்லாம 10 பேட்ஸ்மேனே பவர் ஹிட்டர் அப்படின்னு வைக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் அவங்க ஃபிளாப் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன்ல போய் நிற்பீங்க. பட் ஸ்டில் பார்க்கலாம் அடுத்தடுத்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் யூஎஸ்ஏல இருந்து நம்ம என்ன பிளே டு வாட்ச் அவுட் ஃபார் சொல்லியிருந்தோம் அப்படின்னா சுபம் ரஞ்சன் சொன்னோம். ஸோ அதுல அவர் ஒரு 37 ரன் அடிச்சாரு ஒரு 22 பால்ல. பரவாயில்ல, ஓரளவுக்கு அந்த இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். போலிங்ல 2 ஓவர் தான் போட்டாரு. நெக்ஸ்ட் ஏதோ சின்ன நிகில்னால அவர் போலிங் போடல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைன், அந்த ப்ரிவியூ சாரி அந்த விஷயம் வந்து கரெக்டாவே நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் அந்த மேட்ச் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு வெரி பிலோ பார் பேட்டிங் அண்ட் ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் போலிங் போட்டனால இந்த மேட்ச் ஒரு 29 ரன்ல இந்தியா ஓவர்லோக்கு எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ அகைன் மீட் யூ ஃபார் த இந்தியா விசஸ் நமீபியா நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரிவ்யூ. அண்டில் தென் பை கைஸ்.